வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உருண்டைகள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. இது நான் ஏற்கனவே தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு பெரிய ஸ்பூன் துவரம் பருப்பு, இதுவும் தண்ணியில் 1 மணி நேரம் ஊறியிருக்கு. இதோட 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, 1 இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு பொடியா நறுக்குன இஞ்சி. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை கொஞ்சம் கரகரப்பாக அரைங்க. இது வடைக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப கரகரப்பாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் கொலன்னு ஆயிடக்கூடாது. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். இதை இப்போ வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதோட ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நறுக்கி போடுங்க. ஒரு 4 இல்லைன்னா 5 பல் பூண்டு பொடியாக நறுக்குனது, ஒரு கை நறுக்குன கொத்தமல்லி இலை, இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இதை இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக்கலாம். இது அப்படியே இட்லி தட்டில் அடுக்க போகிறோம். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க, ஒட்டாமல் வரும். இதை இப்போ ஒரு 10-15 நிமிஷம் ஆவியில் வேக விடலாம். இதோ உருண்டையெல்லாம் வெந்து ரெடியாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக குழம்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் பேனில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்கள். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் பொடியாக நறுக்குனா ஒரு 10-15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்குனா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கை கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 2 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி இதோட ஆட் பண்ணுங்க. தக்காளி நல்லா மசிய வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக மசாலாலாம் ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம்லாம் நல்லா போகணும். ஒரு 3-4 நிமிஷம் கழித்து மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நல்லா இது கொதிக்கட்டும். இதோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் கூட கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண உருண்டைகள்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த உருண்டையோட மசாலா நல்லா ஒட்டணும். ஸோ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இதோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நறுக்குன கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணுங்க. இதோ சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.